4 நாள் அந்த பொம்மை படத்தை போட்டு எல்லாரும் மாறி மாறி அவங்க போட்டாலாம் போட்டு நொறுக்கி எடுத்து தட்டி ஏஐ மிரள வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா ஏஐ தான் நம்மளை மிரள வச்சிருக்காங்க. இந்த கிப்லி ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய கலைங்கிறாங்க. அதை கண்டுபிடிக்க ஒரு ஆள் ரொம்ப சிரமப்பட்டதாகவும் அதை கையாலே வரைகிறதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பாடுபடுறதாகவும் சொல்கிறாங்க. அதை நம்ம சும்மா ஏஐல சடார்னு கொண்டு வர முடியுமா? சரி, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களை எத்தனை பேர் ChatGPT யூஸ் பண்ணதே இல்லை? கண்டென்ட் கிரியேட் பண்ணணுமா ChatGPT, மெயில் அனுப்பணுமா ChatGPT, நீயே யோசிச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணு, நீயே யோசிச்சு ஒரு மெயில் அனுப்பு, அது உன்னால முடியாதா? சரி, உனக்கு யோசிக்க முடியல, ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண யோசிக்க முடியல, இல்ல டைம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஹையர் பண்ணு, அவனுக்கு பே பண்ணி கண்டென்ட்டை வாங்க. அதுக்கு நமக்கு ஒர்க் இல்லைல்ல. அப்ப இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை யூஸ் பண்றதுல தப்பு இல்லைல்ல. ஏன் அப்போ ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பாவமா? இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பாவம் இல்லையா? இப்போ இதே ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட வச்சு வரைஞ்சா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? பர்ஃபெக்டா இருக்கும், ஆனா எவ்வளவு செலவாகும்? என்கிட்ட காசு இல்லை, காசு இல்லைன்னா ஆசைப்படக்கூடாதா? என்கிட்ட காசு இல்லை ஆனா ஆசை இருக்கு, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இதனால ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் பாதிக்கப்படுறாருன்னா நீ போராட வேண்டியது இந்த கிரெடிட்ஸ் அவருக்கு போகணும்னுதான். ஏஐ எதிர்த்துல போராடக்கூடாது. இப்பவே இந்த ஏஐ எல்லாம் பெர்ஃபெக்டான ஷேப்ல இல்ல. அந்த ஆர்டிஸ்ட நம்ம கூப்பிட்டு காசு கொடுத்து வரைஞ்சோம்னா அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும்ல, அது ஏஐல இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பெர்ஃபெக்ஷன் வரும், சீக்கிரமே வரும். அப்படி வந்தாலும் நீ அதை எதிர்த்துலாம் போராடக்கூடாது. இவருக்கு கிரெடிட்ஸ் வரணும் தான் போராடணும். அவரு தனி ஒரு மனுஷனா நின்று கார்ப்பரேட் எதிர்த்து போராடினாரு, அது யூஸே இல்லை. நீ இந்த ஏஐ எதிர்த்து போராடிட்டு இருக்க, அதுவும் யூஸே இல்லை. நீ அந்த கார்ப்பரேட் எதிர்த்து போராடு, அதை நீ பண்ண மாட்டே, ஏன்னா உனக்கு பயம்.